வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி கண் பார்வையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போறோம். நம் உடலினுடைய முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது தான் கண்கள். கண் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. இந்த ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட இன்னும் பல சில காரணிகளால் நம்ம பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமைகிறோம். அதே போல இன்றைய நவீன யுகத்தில் டிஜிட்டல் கேட்ஜெட்டுகளை, இந்த போன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துறதால நமக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இது எல்லாமே கடைசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய கண்கள் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை நீங்க தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்பட நீங்க பாதாம உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு பொதுவாகவே நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வு அளிக்குது. பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய 2.5 கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடைவதை உங்களுக்கு தடுத்து நிறுத்தும். இரும்பு சத்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ இரும்பு சத்தை நீங்க விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அப்படிப்பட்ட இரும்பு சத்து, விட்டமின் சி சத்து இந்த பாதாம் இருக்கும்போது நீங்க இதை எடுத்துக்கும் போது ரத்த ஓட்டத்தை இது உங்களுடைய கண்களுக்கு அளிக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை உங்களுக்கு குறைக்குது. ஸோ அதுக்காகவும் நீங்க பாதாம் எடுத்துக்கலாம். பாஸ்பரஸ் பாதாம் இருக்கு. ஸோ இந்த பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் அப்புறம் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துறதுக்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை நீங்க தினமும் 10-15 பாதாம் அப்படின்ற அளவில் எடுத்துக்கோங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து அந்த ஊற வச்ச பாதாம்பை வேற தண்ணியில மாத்தி ஊற வச்சுட்டு அதோடைய தோலை நீக்கிட்டு நீங்க வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. இதோடைய பலன் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். இதோடைய சத்துக்கள் உங்களுடைய உடல்ல நேரடியாகவே உறிஞ்சப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க கேரட்டை எடுத்துக்கலாம். இப்போ கேரட்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால நீங்க கேரட்டை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இந்த கேரட்ல இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் உங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை இது குறைக்குது. கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடுறதை விடவும் பச்சையாக சாப்பிடுவதே சிறந்தது. மேலும் நீங்க இதை வேணும்னா சாலட் ஆகவும் ஜூஸ் ஆகவும் குடிக்கலாம். ஸோ நீங்க தினமும் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸை குடிக்கிறத பழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் மிக விரைவில் உங்களுடைய கண்களுக்கு ஆரோக்கியம் திரும்பும். கண் பார்வை கூர்மையடைய ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். கிரீன் வெஜிடபிள்ஸ், கீரைகளை எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றி கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் இது உங்களுக்கு தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, சுரக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றை கூட நீங்க ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கோங்க. இந்த பச்சை இலை காய்கறிகளோட சேர்த்து இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை உங்களுக்கு கூர்மையடைய ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். ஸோ சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் தான் நீங்க எடுத்துக்கணும். இப்போ சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் நீங்க தினசரி உணவுல சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் நீங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய பார்வையை நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளை கூட இந்த சிட்ரஸ் பழங்கள்லாம் உங்களுக்கு சரி செஞ்சிடும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்கள் அவசியம் உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க முழு தானியங்களை எடுத்துக்கலாம். இப்போ கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விடவும் குறைந்த கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டிருக்கு. இது நீங்க எடுத்துக்கலாம். இது தவிர முழு தானியங்களினுள்ள விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அபாயத்தை இது குறைக்குது. முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால கால
காலப்போக்கில் உங்களுடைய விழித்திரையை சேதமாவது முன்னாடியே தடுக்கப்படுகிறது. ஸோ பிளட்ல சுகருடைய அளவை அதிகரிக்காமல் அது குறைக்கும். அதனால உங்களுக்கு காலப்போக்கில் உங்களுடைய விழித்திரை சேதமாவது முன்னாடி தடுக்கப்படும். அதுக்கு நீங்கள் முழு தானியங்களை எடுத்துக்கலாம். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்க பாருங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு நீங்கள் 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் உங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EVA மற்றும் DHA ஆகியவை உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மீன் உணவுகளை வாரத்தில் 2 முறை குறைந்தபட்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கண் பார்வை கூர்மையடைவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் A, லூடின், ஜியாசாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்க உதவிகரமாக இருக்கு. ஸோ முட்டையும் நீங்க தொடர்ந்து உங்களுடைய வாரத்தின் அடிப்படையில் சுழற்சி அடிப்படையில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனடியாக மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்ய வேண்டும். அதை நீங்க ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா நாளடைவில் அது உங்களுக்கு கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால அந்த ப்ராப்ளத்தை நீங்க முன்னாடியே வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கிய இடம் கொடுங்க. ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையடைய ஆரம்பிக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். ஸோ இந்த உணவு முறைகளை கடைபிடிக்கிறது கூடவே சில பழக்க வழக்கங்களையும் நீங்கள் கடைபிடிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய கண்களுக்கு நீங்கள் ஓய்வு தரணும். இப்போ நீங்கள் லேப்டாப், செல்போன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமோ அல்லது 1 மணி நேரத்துக்கு அப்புறமோ உங்களுடைய கண்களை ஆழ்ந்து நீங்கள் உங்களுடைய கண்களை பார்த்தீங்கன்னா தியானம் செய்கிற மாதிரி மூடி இருக்கலாம். ஸோ உங்களுடைய கண் பார்வையை வேற திசையில் திருப்பி உங்களுடைய கண்களுக்கு ஓய்வு தரலாம். நீங்கள் போதுமான அளவுக்கு ஒரு நாளுக்கு நீர் குடிக்கிறது அப்படின்றதையும் உங்களுடைய கண் பார்வை தொய்வடைய ஆரோக்கியமான முறையில் கூர்மையாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கணும். ஸோ உதவிகரமாக இருக்கும். ஸோ ஆகையால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியம். உங்களுடைய கண் பார்வை அப்பதான் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். போதுமான நேரம் நீங்கள் தூக்கம் உங்களுக்கு வேண்டும். ஸோ தூக்கம் உங்களுக்கு கெட்டு போனாலும் கண் பார்வை பாதிப்பு ஏற்படும். அதனால நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிட்றதோட தூக்கமும் உங்களுக்கு சரியான முறையில் இருக்கணும். 8 மணி நேரம் உறக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க வேண்டும். அதே போல நீங்க வெளியில செல்றீங்க அப்படின்னா நீங்க வெளியில ஓட்டிட்டு போகும்போது தூசு உங்களுடைய கண்களை படும் அப்படின்னா அது படாமல் இருக்கிறதுக்காக நீங்க சன்கிளாசஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆகையால இந்த உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய வாரத்தின் அடிப்படையில் சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்களுடைய கண் பார்வை கூர்மையடைய வச்சுக்கோங்க. இந்த முறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய கண் பார்வையை நீங்க முன்னாடியே பாதுகாக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.